இன்ட்ரோ பிரேக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மயிலாட் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். ராஜு முருகன் பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஜப்பான் சறுக்குச்சு, மற்றபடி ஒரு குக்கு மாதிரி அதுக்கப்புறம் ஜோக்கர் மாதிரி அது பேக் டு ஃபார்ம்ல பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய படங்கள் எடுக்கணும். சசிகுமார் மாதிரி கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அயோத்தியில பண்ண ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அது பயங்கர எமோஷனலா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு சமூகத்துக்கு ரொம்ப தேவையான கருத்து தேவையுள்ள ஒரு படம். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சைத்ரா, அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ், ஆஷா சரத், நம்ம கோபி நாயர் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு. அதுவுமே பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஷான்ரால்டோனும் செம்மையான மியூசிக் பண்ணியிருந்தாரு. சமூக கருத்துள்ள படங்கள் ரொம்ப கம்மியாயிட்டு வருது, அல்லது இல்லாம ரொம்ப கேப் விட்டு தான் வருது. அந்த வகையில இது இன்னைக்கு தேதிக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கிட்னி முறைகேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படாத ஒரு மிகப்பெரிய அரசியல், பேசுறதுக்கே தயங்குற ஒரு அரசியல். ஸோ அதை ஒரு படமா பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ்ல வள்ளலாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்பிரிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வள்ளலார் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டுவாங்க. அவங்களோட ஒரு இது எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும், உயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் தேவை. நம்ம இப்ப வந்து வளர்ந்துருக்கோம், செஞ்சிருக்கோம், ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஆனா நம்மளாலே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கிறது புரியாது. கரெக்டா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்ல. எனக்குலாம் வந்து அந்த பொண்ணு வயிற்று வலியில துடிக்கும் போது ஒரிஜினலாவே உண்மையில வயிற்று வலிக்கான ஆப்ரேஷன் தான் பண்றாங்கன்னு நினைச்சேன். அந்த இடத்துலலாம் அந்த பிளட்லாம் வெளில வரும்போதுலாம் எனக்கு அழுகையே வந்துருச்சு. ஓப்பனா சொல்ல அந்த இடத்துல கண்ணீரா இருந்துச்சு. ஒரு பொண்ணு, அதுவும் தெளிவா அதில் சொல்லியிருந்தாங்க, பெண்களை மையப்படுத்தி தான் அந்த கிட்னி திருட்டு அதிகமா வந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஈஸியா நம்பிடலாம். இப்ப கர்ப்பப்பையில ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க கர்ப்பப்பையில உங்களுக்கு ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னா யாரா இருந்தாலும் நம்புவாங்கல்ல. லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நம்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கான சிம்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டிலே ஆகுறதுனால பிரைவேட்டை நாடுறாங்க. பிரைவேட்டை நாடுறதுனால வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தாங்க. நிறைய ஸ்கேம். ஓப்பனா சொன்னா கிட்னி முறைகேடு மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சில விஷயங்கள் சரியில்லைங்கிறதுனால நம்ம பிரைவேட்டுக்கு போகும்போது அவங்க நம்மளோட இதை என்ன அளவுக்கு நோட் பண்றாங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேம் உண்மையில காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பர் தாங்க. கிளைமேக்ஸ் என்ன பொறுத்தவரை அக்செப்டட் தான். ஏன்னா அந்த ஒரு இவங்க, அதாவது ஒரு சில பேர் ஒரு சில கிளைமேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பட் உண்மையிலே நான் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது. சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. ஆமா, அரசியல் தான் ஆக்சுவலி மெசேஜே. இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப, இந்த பர்டிகுலரா இந்த டைமுக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் தான். ரொம்ப அழுகாட்சியா இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தது. ஆனா நல்லாவே இருந்தது, என்கேஜிங்கா இருந்தது, எதுவுமே லேக் ஆகல, ரொம்ப என்கேஜிங்கா சூப்பரா இருந்தது. சசிகுமார் இருக்கும்போதே தெரியும் படம் கிளைமேக்ஸ்ல நல்லதா தான் போகும் அப்படின்னு. காமெடி அவ்வளோவா இல்லை, ஆனா அந்த அரசியல் பேசியிருக்கிறதுனால அந்த அரசியல் புரிஞ்சவங்களுக்கு சிரிப்பு வரும். அது சிரிக்கக்கூடியது இல்லை, சிந்திக்கக்கூடியது. பட் ஸ்டில் நல்லா இருந்தது. திருடுற கான்செப்ட்ல வரும், பட் கிளைமேக்ஸ்ல அது ஒரு நல்ல விதமாவே முடிச்சிருப்பாங்க. அதை பத்தியான விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான கதை தான். மைனஸ் எனக்கு எதுவுமே படல, எல்லாமே சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவே இருந்தது. படம் பாத்தீங்க, எப்படி இருந்துச்சு? ஐயா நடிச்சிருக்காரு. ஆமா, படம் ரொம்ப இவரு நடிச்சிருக்கிறதுனால சொல்லல, படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. டைரக்டர் சார் தான் ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும்னு. அது இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. சசிகுமார் சார் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையே, என்னால அடக்கவே முடியல. இப்ப சொல்லும் போது கூட எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. இந்த வள்ளலாரோட இது ரொம்ப நல்லா பாட்டு ரொம்ப பாடியிருக்காரு. ஏன்னா எங்க அம்மா வந்து வள்ளலாரோட பாட்டுல ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து நிறைய ஆடிஷன் அது இதெல்லாம் போனேன். அதில் வந்து இவங்க ஆஃபீஸ்லேருந்து எப்போ பாடினாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் திடீர்னு ராஜமுருகன் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ஷியாம்னு ஃபோன் பண்ணி, வாங்க உங்களை டைரக்டர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. சரின்னு அப்புறம் போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் உட்காந்தாங்க. அப்புறம் என்ன, நான் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை, நான் வந்து தியேட்டரில் ட்ராமாவில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு.
அப்புறம் உள்ளே போங்க டைரக்டர் கூப்பிடுவாரு அப்படின்னு உடனே போய் பார்த்தேன். அவரை விஷ் பண்ண அவர் தான் எனக்கு ராஜமுருகன் கூட எனக்கு தெரியாது. அவர் சொன்னார் என்னை பற்றி டீட்டெயிலாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டயலாக் சொல்கிறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அது படத்தில் வந்திருக்கு. அந்த பையனை பார்த்துட்டு அனாதைங்கிற வார்த்தையை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யாரும் இல்லைன்னு இங்கே யாரும் இல்லை சாமி கும்பிட்டுக்க சாமிம்பாரு. அதாவது மனுஷனை பார்த்து சாமியை கும்பிடுறது பேரு இவனையும் சாமின்றாரு அவனையும் சாமின்றாரு. எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு. அதை சொன்ன உடனே சூப்பராக சொன்னீங்க, நான் ஒரு 10-15 நாள் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னாரு. அப்புறம் 15 நாள் கழிச்சு கோயில்பட்டியில் ஷூட்டிங் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு 2-3 விஷயங்கள் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, பரவாயில்ல. ஆனால் முக்கியமான விஷயம் வந்து நான் கடைசியில் அந்த பாறையில் உட்காந்து பேசும்போது ஒரு டைலாக் வந்து அது விட்டு போச்சு அப்படின்னு எடுத்தாங்க. அதாவது ஒரு மனுஷன் குழிக்குள்ளே விழுந்துட்டான்னா அவன் யாரா இருந்தாலும் தூக்கி விடணும், அதுதான் மனுஷத்தன்மை. ஆடியன்ஸ் வந்து இந்த கதை அந்த கிளைமேக்ஸ்ல போகும்போது அப்படி கை தட்டிட்டாங்க. அது பெரிய விஷயம். ராஜமுருகன் அந்த பொண்ணு வந்து கடை பிடிச்சிருப்பா. இந்த படத்துக்கு சப்போஸ் ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அந்த பொண்ணோட ஆக்டிங் வேணா கொடுக்கலாம். சசிகுமாரோட ஆக்டிங் இந்த படம் தனியா பாத்தீங்கன்னா நல்லா நடிச்சுக்கிறான்னு சொல்லுவீங்க. பட் பொதுவா அவர் எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான பேசணும், ஒரு பாமரன்னு, மற்றவங்கள்ட்ட அடி வாங்குற ஆளு, யார் வந்தாலும் வந்து அடிச்சுட்டு போவாங்க, பாவப்பட்ட ஆள் மாதிரி இருப்பார்ல, அதே கேரக்டர் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஆக்டிங் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. பட் இந்த படத்தோட கேரக்டருக்கு அவர் சூட்டபுளாக தான் பண்ணியிருக்காரு. ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு வக்கீல், நீதிபதியை நினைச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்ப நிறைய விஷயம் உங்களுக்கு அதை டீட்டெயில் போகும்போது நிறைய காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா இந்த ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பவர் யார்கிட்ட இருக்குன்னா, யார் உங்களுக்கு பாலிடிக்ஸில் வந்து யார் இருக்காங்களோ, ஆட்சியில் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கையில் இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் வந்து துஷ்பிரதம் அவங்க நினச்சா பண்ணலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோஜனம் பண்ணும்போது ஒரு நீதிபதியாலே வந்து பெரிய லெவலாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதெல்லாம் இந்த படத்தில் வந்து யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. அந்த உண்மையான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். கிட்னி வந்து இதில் மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. கிட்னி வந்து மையப்படுத்தி காமிச்சிருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃபுக்கு கிட்னி எடுத்ததே தெரியாமல் போகிற மாதிரி அப்படி ஒரு இது அமைச்சிருக்காங்க. இல்லை, கிட்னி அவங்க எடுத்தது வந்து எனக்கு அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே தோணுச்சு, நான் கிட்னி பற்றி இந்த படம் போகுது, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது கிட்னியை வந்து எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. அந்த ஒரு விஷயம் அவங்க பேசும்போது அதுக்கு ஒரு கிளியர் கட் எண்டிங் கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா கிட்னி பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ஒய்ஃப் கிட்னி தொலைஞ்சு போச்சு, அதுக்கு யார் காரணம், அந்த கிட்னி இப்போ யார்கிட்ட இருக்குது, அந்த விஷயம் எதுவுமே டேரக்டர் வந்து பேசாமல் விட்டார். ஒரு விஷயம் வந்து தொட்டார்னா அதுக்கான ஒரு முடிவு கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து அதை தொட்டுட்டு 4-5 கேள்வி கேட்டு விட்டாரு. பட் அதை கேட்டு விட்டுட்டு அதுக்கு கேள்விக்கு என்ன பதில், நேராக அடுத்த டாபிக் போயிட்டாரு. ஏன்னா ஹஸ்பண்டோட கிட்னி டாபிக் போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு மைனஸாக இருக்குது. இன்னொன்று வந்து அது கிட்னி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆப்ரேஷன் வந்து மேக்ஸிமம் பேக்கில் தான் பண்ணி கிட்னி ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து எந்த அளவுக்கு அது கரெக்டான ஒரு இதுன்னு தெரியல. ப்ராப்ளம் அது டாக்டர்ஸ் தான் எக்ஸாக்டான ஒரு இது சொல்லணும். பட் எனக்கு அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு அதுலேயே வந்து ஒரு உடன்பாடு இல்லை. நடந்தது வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தாக்கி பேசுகிற மாதிரி கதையில். இல்லை, ஆக்சுவலாக நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் தாக்கி பேசிட்டு இருக்காங்க, நம்ம மக்களுக்காக எல்லாரும் தமிழை பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மெட்ராஸை வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ படம் வந்து ஜாஸ்தி வந்து சென்ட்ரல் இதை தான் தாக்கி பேசுகிற மாதிரி தான் படம் டோட்டலாகவே போயிட்டுருக்கு. ஆனால் வந்து காமிக்கிறது ஃபுல்லாக வந்து மெட்ராஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் மேட்ச் இந்த படத்தில். நல்லா இருந்துச்சுண்ணா. நான் யூஸ்வலான ராஜமுருகன் படம் தான். ஏன்னா லாஸ்ட் படம் தெரியும் எல்லாருக்குமே, அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சு செஞ்சதுன்னு. ஸோ அவரோட படத்தை நான் எதிர்பார்த்து போனேன். ட்ரைலர் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. பொதுவாக இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் வரும்போது அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தால் நிறைய சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த படமே வந்து தள்ளி தான் வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு குறை தான், மாநில அரசை கேள்வி கேட்காம மத்திய அரசை கேள்வி கேட்டிருக்காங்க, தப்பு இல்லை. ஆனால் 2 அரசுமே கேள்வி கேட்டிருக்கலாம். 2 பேருமே இங்கே ஒழுக்கம் இல்லை. ஸோ 2 பேருமே கேள்வி கேட்டிருக்கலாம். பட் அதை தாண்டி கிராஃப்டாகவும் மேக்கிங்காகவும் பார்க்கும்போது சிறந்த படைப்புன்னு சொல்லலாம். யூஸ்வலாக ராஜமுருகனோட படம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை ஒருத்தவங்க அவங்களுக்கான அந்த தப்பு நடந்திருக்குன்னா அது எப்படி நடந்துச்சுன்றதை காட்டுவார். அது ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஒரு ஏழை கிட்ட இருந்து எப்படி இந்த காலத்துல கூட கிட்னி எல்லாம் திருடிட்டு இருக்காங்க, எப்படி அவங்க கிட்னி எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம இங்க இருந்து பாக்குறோம்ல, நம்ம பொது பார்வையில பார்ப்போம். ஆனா
உண்மையிலே அவங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து கிட்டே திருநாங்கன்றத ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அதாவது ஒருத்தனுக்கு தேவையை ஏற்படுத்தி அவனை கடனாளி ஆக்கி அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவனை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அது மூலியமா அவனுக்கு வந்து இந்த உடல் உறுப்பை வித்து அவனோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவேன்னு சொல்லி அவனை அதுக்குள்ள சிக்க வச்சு அவன் காலத்துக்குமே வந்து நோயாளியா மாறி கிட்னி திருட்டுன்றத ரொம்ப நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ண ஒரு விஷயம் தான். இது செய்திகளாவே நிறைய பார்த்தோம். அதுக்கு பொறுப்பா இருந்தது ஒரு எம்எல்ஏ தான்றதையும் பார்த்தோம். ஸோ அந்த படத்தை அந்த கதையை அந்த ஆளுங்கட்சின்றதை மட்டும் காட்டாம மற்றபடி எல்லாமே காட்டியிருக்காரு. அது ஒண்ணுதான் வருத்தம். அதை தாண்டி படமா பாக்குறப்ப ரொம்ப நல்ல கிராஃப்ட். அதாவது ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து வள்ளலார் அப்படின்றத காட்டிட்டாங்க. வள்ளலார்னு காட்டும் போதே பாத்தீங்கன்னா அவரோட அடிப்படை என்னன்னா எந்த ஒரு சின்ன உயிருக்குமே வந்து பாதிப்படக்கூடாதுதான். ஸோ ஆப்வியஸ்லி அது நல்லவனும் கெட்டவனும் அப்படின்னு தானே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ பெத்த பசங்களாவே இருந்தாலும் அவன் பண்ண மாட்டான், அவன் கண்டுக்க மாட்டான். ஆனா ஒரு வள்ளலாரவனால நான் ஒரு உயிர் போறதை தடுக்க கூடாது அப்படின்றது தான் பண்ணியிருக்காரு ஒழிய அங்க ஒரு மாற்றம் வருது இல்ல. அப்போ படம் தான், நீங்க ரொம்ப ரியாலிட்டிக்கா எல்லாம் மாற போறது இல்ல. ஒரு எதிர்பார்ப்பு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்போ அவனுக்கு மனசு தெரிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் காட்டினதெல்லாம் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியில மாறிட்ட மாதிரி தான். ஸோ எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இது வந்து கமர்ஷியல் படம் கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நிறைய கேள்வி கேட்ட விதம் நல்லா இருந்தது. எப்பவுமே ராஜமோகன் படத்துல வசனங்கள் நல்லா இருக்கும். இந்த படத்துலயுமே அப்படிதான் இருக்கும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இல்ல. என்ன சொல்றேன், இது வந்து கேட்க வேண்டிய இடம் வந்து மாநில அரசு தான். அதை நம்ம கேட்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவரோட யூஸ்வலான படத்துல வர அந்த நெத்தேரி டைலாக்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா எல்லாருக்கும் புரியுற மாதிரி டைலாக்ஸ் தான். நல்லா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. ஷான்ரோடன் அவங்களோட அந்த காம்போ நல்லா இருந்தது. மற்ற படத்துல வர பாடல்கள் மாதிரிலாம் இல்லை. அதாவது இவங்க 2 பேர் காம்போல இதுக்கு முன்னாடி அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். பட் இதுல அந்த எமோஷனல் படம் நல்லா இருந்தது. அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. நல்ல ஹிட் தான், நல்ல படம். அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கலாம்னு இருப்பேன். பட் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி யூஸ்வலா படம் மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. ரிப்பீட் வாட்ச் எல்லாம் கிடையாது. இது ஒரு ஜனரஞ்சகமான படமும் கிடையாது. ஆனா உண்மையிலே ஒரு மக்களை வந்து இப்போ உள்ள அடித்தட்டு மக்களை, ஒரு பாமர மக்களை எவ்வளவு ஈஸியா ஏமாத்துறாங்க. அதை நம்ம வெறும் செய்தியா பார்த்து படிச்சு கடந்து போயிடுறோம். ஏன்னா அது நம்மளுக்கு நடக்கல. ஆனா அவங்களுக்கு அது எப்படி நடக்குதுன்றத காட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். மயிலாடு படம் நல்லா இருக்கு சார். மயிலாடு படம் நம்ம ஏதாவது எதிர்பார்த்தலாம் எதுவும் போல. மயிலாடு படம் நல்லா இருக்கு. ஆனால் சசிகுமார் படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டோட தான் போனேன். நல்லா தான் இருந்தது படம். இன்னும் ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் உட்கார முடியாத அளவுக்கு லேக். செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் தான் அந்த ட்ரெண்டிங்கான சாங், அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது படம். என்ன ஒன்றுனா நமக்கு என்னென்னா சசிகுமார் ஒரே மாதிரி நடிக்கிறது நமக்கு வந்து ஒரு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. சினிமா ஃபோட்டோகிராஃபிலாம் பாருங்கள், நிறைய 3-4 படம் ஏற்கனவே நடிச்சிருப்பார் அதே மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஃபீலிங் பார்க்கும்போது நமக்கு வந்து சசிகுமாரை பார்த்தாவே வெறுப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா அவரே ஒரு டைரக்டரு, ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்தோட கதைன்னு சொல்றீங்களா? இந்த படத்தை வந்து இல்ல வள்ளலாரை பத்தி சொல்றான்னா அவர் வள்ளலாரோட பக்தர். அவரு யாரு கதாநாயகர். அவர் வள்ளலார் சொல்றது என்னன்னா கிளைமேக்ஸ் ஒரு வசனம் வரும் சார். என்ன வசனம்னா, எந்த ஒரு உயிரா இருந்தாலும் அந்த உயிரை வந்து பள்ளத்துல ஊண்டா நம்ம தூக்கணும் அவங்கள. அந்த ஒரு வசனம் மெயின் வந்து என்னது, மனுஷனுக்கு தான் இறப்பு இருக்கு, ஆனா மனுஷத்தன்மைக்கு என்னைக்குமே இறப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வள்ளலார் சொன்ன. இது அது கொஞ்சம் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த வசனத்தை வச்சு தான் சென்ட்ரல் மினிஸ்டரோட உயிரையே காப்பாது. ஓகேங்களா? இந்த வசனத்தை வச்சு தான் எந்த ஒரு உயிரா இருந்தாலும் பள்ளத்துல உண்டா தூக்கணும் சொல்றா பாருங்க. அந்த மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டரோட உயிரை வந்து அவங்க பெத்த பசங்களே யோசிக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. கிட்னி கொடுக்கறதுக்கு வந்து அவங்களே யோசிக்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அவங்க பசங்களே யோசிக்கும் போது எப்படி 3வது மனுஷன் வந்து தரணும் யோசிக்கிறான். அது அப்புறம் 2வது இந்த ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுற கோல்மால் படத்தில் நல்லா காட்டியிருக்காங்க. ஏன்னா கோயில்பட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு தெரியாமல் கதாநாயகியோட கிட்னி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கிட்ட ஹாஸ்பிட்டலெல்லாம் உஷாராக இருங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நடக்கிற மாதிரியும் காட்டுறான் சிலதெல்லாம். ஸோ அதில் இருந்து கொஞ்சம் உஷாராக இருங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் நல்லா இருக்குது. சசிகுமார் ஆக்டிங் நல்லா தான் இருக்குது, ஒரு வெளிச்சமா இருக்குது. ஆனால் என்னன்னு நமக்கு என்னன்னா, இப்போ போய் கிராமத்தில் செல் வச்சுருக்காங்க, கேமரா செல் வச்சுருக்காங்க, உலக நடப்பு எல்லாமே தெரியும். இன்னும் இன்னாது எனக்கு எதுவுமே தெரியல சொல்கிறது அது நமக்கு நம்ப கூட மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு கிராமத்தில் எல்லாருமே எல்லா விவரமும் தெரியும், எல்லா உலக நடப்பும் தெரியும். விவசாயிகளுக்காக அப்படி போராட்டம் பண்ணுறாங்க, நாட்டு நடப்பு தெரியாமல் இருக்குமா? அந்த மாதிரி இருக்கும்போது ஏமாந்து எப்படி போய் மாற்றுறாங்கன்னு தான் தெரில. அதாவது படமாக வந்து நம்ம இந்த லாஜிக்லாம் பார்க்காம போனால் படத்தை ஒன்றா பார்க்கலாம். ஆனால் எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து செட் ஆகுமா கேட்டால் வாய்ப்பு இல்லை.